ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 வானத்தில் ஒரு சில அரிய நிகழ்வு நடப்பதாக அப்பப்போ அது குறிப்பிடப்படும். அந்த மாதிரி இப்போ ஒரு அரிய நிகழ்வு நடக்க இருக்கிறதாக அறிவியல் விஞ்ஞானர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி. ஸோ ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதத்துடைய 3ஆம் நாள் அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முழு சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு நிறைஞ்ச மாசியுடைய பௌர்ணமி, ஹோலி பண்டிகை. ஸோ இந்த அற்புதமான நாளில் தான் இந்த ஆண்டுடைய முழு சந்திர கிரகணம் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மாலை வேளையில் நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிய வாய்ப்பு இருக்கு. கிரகணம் தெரியாத போதே சூத காலம் இருக்கோ, அப்போ கிரகணம் தெரியும் போது அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ. ஸோ அந்தந்த ராசிக்கு கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த சந்திர கிரகணத்தின் போது ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் கடைபிடிக்கணும். அது என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வானத்தில் இரத்த நிலவு போல தோன்றும். இந்தியாவில் பார்க்க முடியுங்கிறதுனால எங்கெல்லாம் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி வலுவாக நிகழ இருக்கு. பூமி, சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைப்பதால் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். இதனை இரத்த நிலவு, அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 850 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அதுவுமா பிளட் மூன் சந்திர கிரகணமானது இந்த வருடம் வர இருக்கு. ஸோ இந்த முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் வலுவாக நிகழும். இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது இந்த கிரகணம் தொடங்கிறதுனால இந்திய நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை ஈஸியாக காண முடியும். கரெக்டாக மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணமானது முழு கிரகணமாக மாற ஆரம்பிக்கும். மாலை 5:32க்கு முழு கிரகணம் தோன்றும். இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும். ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதித்துரும். அதனால் இந்த நிகழ்வு கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ள திப்ருகார், திஸ்பூர், ஹல்ஹத்தி, ஹலாங், இட்டாநகர் உள்ளிட்ட சில நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். கரெக்டாக அங்கே மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை தெளிவாக பார்க்க முடியும். ஆக்சுவலி சூரிய கிரகணத்தை போலின்றி சந்திர கிரகணம் வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது தான். இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. அதனால் இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வெறும் கண்களால் பார்க்கலாம். ஸோ இதுதான் கிரகணத்தை பற்றிய டீட்டெயில். ஸோ நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ்கிறது. புராணங்கள் படி இந்த சந்திர கிரகணத்தின் போது ராகு கேது சந்திரனை விளங்கக்கூடிய காலமாக கருதப்படுது. ஆக்சுவலி இப்படி அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக கருதப்படுறது இது பொதுவாக அசுப நிகழ்வாகவே ரெண்டிலுமே கருதப்படுது. இந்த நிலையில தான் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் குறிப்பாக கடகம் ராசினர் வாழ்க்கையில் என்ன சவால்கள் இந்த சந்திர கிரகண காலத்தில் கொண்டு வரும் என்பதை இப்போ சொல்ல போகிறேன்.
ஸோ அதை இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க இப்போ தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிட்டேன். இப்போ கிரகணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு கிரகணத்தினால் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமானது பெறும். அதோடு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. எந்த அளவுக்கு கூடுதலாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக வெற்றி வாகையை சூடலாம். இந்த சந்திர கிரகணத்திலிருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் ஏற்ப பலன்கள் உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும். அப்புறம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க எல்லா இதுலேயுமே வந்து பிளான் பண்ணி கூடுதலாக உழைங்க. அதே போல் வாக்கு நாணயமானது கண்டிப்பாக வேண்டும். முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதோடு அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது இந்த கிரகணத்தில் நல்லது. கிரகணத்தில் இந்த ஒரு விஷயம் மெயினாக கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஃபாலோ பண்ணு என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். அதில் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனமானது இந்த கிரகணத்திலிருந்து தேவையான பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது. வீண் அலைச்சல், வேலைபளு ஆகியவை இருக்குது. உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். ஆனாலும் குடும்பத்தினுடைய பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். ஸோ செலவு கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த கிரகணத்திலிருந்து முயற்சி பண்ணுங்கள். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இறங்குனீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்தீங்கன்னா பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை இந்த கிரகணத்திலிருந்து காண்பீங்க. வருமானம் நன்றாக இருக்குது. அதோடு செலவும் அதிகமாகும். தொண்டர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது அவசியம். அது இந்த கிரகணத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடனே போக்கிக் கொள்ள ஆசிரியர் உதவிகள் வந்து நாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் இந்த கிரகணத்திலிருந்து கிடைக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதான் பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகண பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ சந்திர கிரகணத்தின் போது 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கடகராசிக்காரங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை விட்டு இந்த நாளில் வெளியே செல்லக்கூடாது. கோயில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நேரத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது. செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடியதாக இருக்க தர்பை புல்லினை நீங்கள் உணவுகளில் போட்டு வைக்கணும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதுபோல் சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். இல்லைனா ஒளிபரப்பு செய்து அதை காதில் கேட்கணும். கிரகணம் முழுவதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். அதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. ஏன் அதெல்லாம் நான் செய்யணுங்கிறத சொல்கிறேன்னா, சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் அதிகம் இருக்குது. அது நீங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்களை செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்ல வரேன்.
ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்க இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.